தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். நான் சொல்லுவது என்னன்னா, இதுக்கு முன்ன இருந்த ஆட்சியை கலைக்கணும், தூக்கணும், என்னென்னமே சொல்லி அவங்களுக்கு ஓரம் கட்டியாச்சு. விஜய் சாருக்கு ஸ்டாலின் சார் எதிரி, அவர் தோக்கடிச்சு பார்க்கலான்னு முடிவு பண்ணாங்க, அது செஞ்சிட்டாங்க. இப்போ அடுத்தது விஜய் சாருக்கு இன்னொருத்தர் ஆப்போசிட்டில் வராராம், அண்ணாமலை சார். இப்போ அடுத்து இவர் தோக்கடிச்சிட்டு இவர் வந்து சீட்டு பிடிப்பார். இப்போ அண்ணாமலை சார் யார் தோக்கடிக்கிறது? யாரெல்லாம் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ வாங்க, உங்கள் காசு இப்படினாவது செலவு பண்ணுங்க. செலவு பண்ணுறாங்களா இல்லை இருக்கிற மக்கள் காசு பூரா கொள்ளையடிக்கிறாங்களா தெரியல. சரி, ஒன்று நான் சொல்கிறது என்னன்னா, மக்கள் இந்த மக்களை எப்படி சொல்கிறது, சொன்னாலும் அதை நமக்கே சங்கடமாக்குது. நாம்ளும் அந்த இடத்துல தான் இருக்கிறோம். படிக்காத காலத்தில் கூட அறிவோடு இருந்தாங்க, ஆனால் படித்த காலத்தில் எவ்வளோ அறிவு இல்லாத இருக்கிறாங்கன்னு இந்த காலத்தை பார்த்தாவே புரிஞ்சிக்கலாம். சரி, யார் தோக்கடித்தாலும் சரி, முழுக்க தோற்று போகிறது மக்களாகிய நாங்கள் மட்டும்தான். மற்றவர்கள் எல்லாம் 100 ரூபா போட்டால் 1000 ரூபா சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க. கேட்டால் இதை எங்கள் பூரி சொத்து, எங்கள் பூரி வருமானம், நான் கஷ்டப்பட்டது அப்படிங்கிறாங்க. வரக்குள்ள ஒன்றும் இல்லாமல் தான் வராங்க எல்லாமே. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ கோடி இவ்வளோ கோடி இருக்குதுன்னு ரைடு போச்சு அப்படிங்கிறாங்க. மக்களை இவ்வளவும் பார்த்து ஒன்றும் முழிக்க மாட்டாங்கிறாங்களே. முழிச்சிக்கங்க, அப்போ தான் பிழைக்க முடியும். சூரியன் மறையுது நீங்கள், சூரியன் வெளிச்சம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் மறைஞ்சு போகிறது நாம் மட்டும்தான். புரிஞ்சுக்கிட்டால் எல்லாத்துக்கும் நல்லது.